ஹலோ கைஸ், வெல்கம் டு டேட்டா விசுவல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆர்டிக்கல் எழுதி எப்படி வந்து நம்ம மணி ஏர்ன் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நீங்க ஆர்டிக்கல் இன்சைடர் அப்படின்ற நேம் வந்து கூகுள்ல டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆர்டிக்கல் இன்சைடர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி லாகின்லாம் பண்ணி வச்சிட்டேன். நான் உங்களுக்காக லாக் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஓபன் பண்ண உடனே ரெஜிஸ்டர், லாகின், சப்மிட் யுவர் ஆர்டிக்கல் எல்லாம். நீங்க வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்றீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம், யூசர் நேம், அதுக்கப்புறம் மெயில் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். வேற எதுவும் கொடுக்க தேவையில்ல. நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், அதனால சப்மிட் யுவர் ஆர்டிக்கல் கொடுத்துக்கிறேன். அதுல நான் என்ன லாகின் பண்ணல, முதல்ல லாக் அவுட் பண்ணதுனால திருப்பி லாகின் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி என்னோடது நான் ஆட்டோ ஃபில் கொடுத்ததுனால ஆட்டோ ஃபில்ல இருக்கு, அதனால கிளிக் பண்ணி லாகின் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ லாகின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆர்டிக்கல் சப்மிட் பண்றத பத்தி பார்ப்போம். இதுல வந்து எந்த மாதிரி ஆர்டிக்கல்லாம் நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா, டாப் 10ல வந்து என்ன இப்போ டாப் 10 ரிச்சஸ்ட் பீப்புள் யார் இருக்கா, டாப் 10 ஃபுட்ஸ் வந்து பீப்புள் வந்து எதை வந்து ரொம்ப டாப் 10 வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் டாப் 10 ஆப்ஸ் வந்து என்ன யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி டாப் 10 லிஸ்ட்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போடலாம். ஆனா நீங்க எங்களுக்கு ஆர்டிக்கல் எழுத தெரியாது, அதனால எப்படி போடுறது, அப்போ இது வேஸ்ட் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்குதான் நமக்கு வந்து ஆர்டிக்கல் ஜெனரேட்டர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. நீங்க கூகுள்ல போய் ஆர்டிக்கல் ஜெனரேட்டர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க ஆர்டிகல் ஜெனரேட்டர்ல. இதுல வந்து சப்மிட் ஆர்டிகல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிகல் இன்சைடர்ல சப்மிட் ஆர்டிகல் கொடுக்கும்போது உங்களுக்கு டைட்டில், ஒரு டைட்டில் கொடுக்கணும். அதுக்கடுத்து வந்து நீங்க ஆர்டிகல் ஃபுல்லா வந்து கொடுக்கணும். இந்த ஆர்டிகல் ஜெனரேட்டர்ல வந்து நீங்க வந்து உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அந்த டைட்டில கொடுத்தீங்கன்னா அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி 3 ஆர்டிக்கல் வந்து அவங்க கொடுப்பாங்க. 3 ஆர்டிக்கல்ல உங்களுக்கு எந்த ஆர்டிக்கல், இந்த ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆர்டிக்கலை எடுத்துக்கலாம். ஆனா அந்த ஒரு டாபிக்கே அவங்க 3 ஆர்டிக்கல் வந்து கொடுப்பாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாப் 10 ரிச்சஸ்ட் உமன் இன் 2022 அப்படின்னு போடுறேன். டாபிக் உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ அதை கொடுத்துட்டு ஜென்ரேட் ஆர்டிக்கல் அப்படின்னு கொடுத்தா உடனே கொஞ்ச நேரத்துல வந்து நமக்கு ஆர்டிக்கல் ஜென்ரேட் ஆகி வந்துரும். இந்த மாதிரி 3 ஆர்டிக்கல் நமக்கு வந்து இப்போ வந்து ஜென்ரேட் ஆகி வந்திருக்கு. ஆனா வந்து இதுல வந்து அந்த ரிச்சஸ்ட் மென் பத்தி தான் வந்திருக்கு, அதனால நான் வேற டாபிக் கொடுக்குறேன். டாப் 10 டெக்னாலஜிஸ்னு கொடுக்குறேன். டாப் 10 டெக்னாலஜிஸ் யூஸ்ட் இன் 2022 அப்படின்னு கொடுக்குறேன். நீங்க அந்த ஆர்டிக்கலை படிச்சு பாருங்க, அந்த ஆர்டிக்கல் டாபிக் ஏத்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு அப்லோட் பண்ணுங்க. ஒருவேளை வேற ஏதாவது இன்க்ளூட் ஆயிருந்ததுன்னா அந்த ஆர்டிக்கல் வேஸ்ட் ஆயிரும்.
ஓகே. இதுல ஓரளவுக்கு எல்லாம் வந்து நம்ம கொடுத்த இதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. இப்ப இத வந்து காப்பி பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆர்டிக்கல் மட்டும் பண்ணுங்க. 3 ஆர்டிக்கலுமே ஒரே இதா போட்டுறாதீங்க. அதுல ஏதாவது தேவையில்லாம இருந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து ரிமூவ் பண்ணிருங்க. இப்ப இதுல பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட டைட்டில்ல வந்து டைட்டில் கொடுத்துடலாம். இப்ப வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும். ஏதாவது அந்த இந்த மாதிரி ரெட் லைன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி அதுவா வந்து காமிக்கும். அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம். நம்மளது வந்து அந்த இமேஜ் இருந்ததுனால இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கா, அந்த ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த எரர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இது வந்து நம்மளோட ஆர்டிக்கல் வந்து அவங்க வந்து வேல்யூட் பண்ண மாட்டாங்க. ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால நமக்கு வந்து எந்த அமௌண்ட்டும் கிடைக்காது. ஸோ ஆர்டிக்கல்ல வந்து எந்த எரரும் இல்லாம கிராமர் மிஸ்டேக் இல்லாம வந்து கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. ஓகே. இப்ப எரர் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஐ எம் நாட் ரோபோட் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் போஸ்ட் கொடுத்துருவோம். இந்த இது வந்து ஆர்டிக்கல் வந்து எது மூலயமா நமக்கு வந்து மணி ஜென்ரேட் ஆகும்னா இந்த ஆர்டிக்கல் வந்து முதல்ல அவங்க வந்து படிச்சு பார்ப்பாங்க. அப்புறமேட்டு அவங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ண மாட்டி ஆம், அந்த இது வந்து அந்த ஆர்டிக்கல் வந்து நிறைய பேர் படிச்சாங்க அப்படின்னா நமக்கு வந்து மணி ஜென்ரேட் ஆகும். ஒருவேளை அவங்களுக்கு வந்து அந்த ஆர்டிக்கல் வந்து அப்ரூவ் ஆகல அப்படின்னா நமக்கு உடனே வந்து ஒரு நாள் 2 நாள்ல வந்து ரிஜெக்ஷன் மெயில் அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க வேணா திருப்பியும் வந்து ஆனா போஸ்ட் பண்ணலாம், ஆர்டிக்கல் எல்லாம் போஸ்ட் பண்ணலாம். நீங்க வந்து எந்த எரரும் இல்லாம கிராமர் மிஸ்டேக் இல்லாம வந்து போஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களோட ஆர்டிக்கல் வந்து அப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் எப்பயும் நம்ம யூஸ் பண்ற அதே இந்த ரிச்சஸ்ட் பீப்புள் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் அந்த டாபிக் தான் மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமா ரேரா ஏதாவது டாபிக்ஸ் வந்து போட்டா ரொம்ப நிறைய பேர் ஈஸியா படிப்பாங்க. இதுலயே நிறைய உங்களுக்கு டாபிக்ஸ்லாம் அவங்க போட்ட டாபிக்ஸ்லாம் தெரியும். இங்க பாருங்க, இதுல வந்து டாப் 10 பெஸ்ட் டிப்ஸ் டு ஓவர் கம் ஃபியர், அதுக்கப்புறம் ஈஸி அண்ட் எஃபெக்டிவ் டு ஸ்டே மோட்டிவேட்டட். இந்த மாதிரி இதுல இந்த வெப்சைட்ல வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஒரு க்ளூ கொடுப்பாங்க எப்படி வந்து நம்ம ஆர்டிக்கல் வந்து யூனிக்கா போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க ஆர்டிக்கல் சப்மிட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.